இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை வச்சு தான் நம்ம ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த முருங்கைக்கீரை தாளித்து விட்டுலாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தாளித்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம தேங்காய் எண்ணெய் ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. கீரையில் தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் இருந்தால் போதும். பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வந்து இது கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. அப்புறம் சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கடுகு புரிஞ்சது வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கிறேங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை ஜாஸ்தி வேண்டாங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. ப்ரௌன் கலரெல்லாம் ஆக வேண்டியது இல்லைங்க. இந்த அளவுக்கு வதங்கினது ஒரு 50% வதங்கினா போதும். நம்ம வந்து இது கூட வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முருங்கைக்கீரை இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. வெங்காயம் கடுகு இந்த தாளிச்சு விட்ட பொருளெல்லாம் இதில் நல்லா கோட்டாகிற வரைக்கும் எண்ணெய் எல்லாம் இந்த முருங்கைக்கீரையில் கோட்டாகணுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் தான் நம்ம உப்பெல்லாம் சேர்க்கணும். இப்போ உப்பு சேர்க்கக்கூடாது, ஏன்னா கீரை நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வதக்கும் போது பொசுக்குன்னு பார்த்திங்கன்னா எல்லாம் கம்மியாகிடுங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலாவில் சேர்த்துக்கலாங்க. இதில் பாருங்கள் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் சாம்பார் பொடி தான் சேர்த்துறேங்க. சாம்பார் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. உப்பு சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். கீரைக்கெல்லாம் பார்த்துட்டு தான் உப்பு போடணுங்க. எடுத்தது நிறைய போட்டுறக்கூடாதுங்க. இந்த சாம்பார் பொடி மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்துட்டுங்க நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுட்டு கீரை வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் நாம் அடிக்கடி இடையில வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. இப்போ இது மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டு பாருங்கள் நல்லா தண்ணி வற்றிடுச்சுங்க. கீரையும் வெந்துருச்சுங்க. இப்போ இந்த கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ இந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதோட வந்து முட்டை உடச்சி வச்சுக்கலாங்க. நான் 2 முட்டை எடுத்துருக்குறேங்க. இந்த 2 முட்டை இதில் உடச்சி ஊற்றிடலாங்க. எப்பவும் பார்த்திங்கன்னா இந்த முட்டை சேர்த்து கலர்றதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மேலே உடச்சி ஊற்றணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லா கீரை எல்லாமே ஒரு முட்டை ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருங்க. இப்போ நம்ம இது இந்த மாதிரி போட்டுங்க. முட்டை நல்லா வெந்து வருங்க. வெந்து நல்லா பொடி பொடி ஆனதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்போ நம்ம எல்லாம் ஒன்றா சேர்த்து கலரிக்கலாங்க. அடுப்பையும் நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ்ஷும் கூடங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரைலாம் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. முட்டையில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது. இப்போ இந்த மாதிரி சத்துக்கள்லாம் இதுக்கு நமக்கு ஒன்றா கிடைக்கும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது நல்லா கை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரணுங்க. பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சோம்பு பொடி இருந்ததுன்னா அது நல்லா இது மேலே தூவி ஒரு 1/2 ஸ்பூன் இது மேலே தூவி எடுத்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வாசம் நல்லா இருக்குங்க. நான் அது பண்ணலைங்க. இந்த மாதிரி அவ்வளோதாங்க, முடிஞ்சதுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. முருங்கைக்கீரையும் முட்டையும் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் முருங்கைக்கீரையும் முட்டை பொரியலும் ரெடி ஆகிடுச்சுங்க. இது சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பழைய சாதம் இருந்தால் கூட அதுக்கு தொட்டுக்கிறது கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள்.
பாருங்க, இந்த முருங்கைக்கீரை ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து விடலாங்க. இதே மாதிரி தாளித்து ஒரு 2 கை சாதம் போட்டு அது மேலே தேங்காய் எண்ணெயோ கொஞ்சம் நெய்யோ ஊற்றி கொடுத்து விட்டிங்கன்னா இது லஞ்ச் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பொரியல் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பவர் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.